நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வேத புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஒரு நல்ல வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, எளிமைதான் வலிமை அப்படின்னு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. எளிமைதான் வலிமை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்போது அநேகர் சொல்கிறீங்க, அது எப்படி பாஸ்டர்? எளிமையானவங்களை இந்த உலகம் மதிக்கிறதே இல்லையே, எளிமையானவர்கள் இந்த உலகம் பொருட்படுத்துகிறதே கிடையாது, அது எப்படி நீங்கள் எளிமைதான் வலிமைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை குறித்த ஒரு தெளிவான காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் பல நிலைகளில் எளிமையானவர்களாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. எளிமையான ஒரு வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புலம்பலோட ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சிலர் சொல்கிறீங்க, நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வேலை செய்கிறேன், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன், ஆனால் என் எளிமை, என்னுடைய எளிமையான வாழ்க்கை முறை மாறவே இல்லை. ஏன் மாறலை அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்றவிடத்தில் சொல்லிக்கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அருமையான மகளே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எளிமை தான் உன் வாழ்க்கைக்கு வலிமை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வலிமைங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் எளிமைங்கிற வார்த்தை பெரும்பாலும் பிடிக்கிறதில்லை. வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்பா பயங்கர பலசாலியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணுது. ஆனால் எளிமை அப்படிங்கிறபோது அது ரொம்ப லோவாக அந்த வார்த்தையை உச்சரிக்க தோணுதில்லை. எளிமை. ஆனால் வலிமை அப்படிங்கும்போது ஒரு கம்பீரமாக சொல்லக்கூடியவங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எளிமை தான் உங்கள் வாழ்க்கையின் கம்பீரமான வலிமையாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த எளிமை குறித்ததான காரியத்தை நிறைய பார்க்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் அதனுடைய 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றார். தாவீது தன்னை பார்க்கும்போது சொல்றாரு, சவுல் ராஜாவுக்கு நான் மருமகனாக முடியுமா? அது எப்படி ஆக முடியும்? ராஜாவுக்கு மருமகனாக மாறணும்னா அதற்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதற்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஆனால் நான் எளியவன். இந்த எளியவனை இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குது? அற்பமாக பார்க்குது. என் குடும்பத்தில் என் தகப்பனை அற்பமாக பார்க்குறாரு, என் கூட பிறந்த சகோதரர்களை என்னை அற்பமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய மைண்டில் வச்சிருக்கிறாரு தாவீது. அவர் இப்போ சொல்கிறாரு, நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப குடும்பத்தில் எளிமையான ஒரு நிலைமையில் வாழ்ந்தவன்,
எளிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாக ஆடம்பரம் உள்ளவனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த உலகம் ஆடம்பரத்தை தான் எதிர்பார்க்கு, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறை எதிர்பார்க்கு, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறையை எதிர்பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்தில் வைத்திருக்கிற இந்த எளிமையான ஸ்பாவம், எளிமையான வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடம்பரம் ஒரு மனிதனை அழித்து விடும். ஆடம்பரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அழகை எல்லாம் அழித்து விடும். ஆனால் எளிமை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழகை நீடிக்க பண்ணும். அது உங்கள் வாழ்க்கையின் வலிமையாக ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள் என்று வாசிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, எளிமையானவர்கள், மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் என்ன செய்வார்களாம்? களி கூறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷப்படுங்களேன். எவ்வளோ தூக்கப்பட்டு வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போயிட்டீங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சந்தோஷப்படுங்க. மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள், ஒருவேளை நான் உலகத்தால் எளிமையாக பார்க்கப்படுறோம். மனுஷர்களில் இவங்க ரொம்ப எளிமையானவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் களி கூற பண்ணுவேன். அப்போ அது வலிமை தானே. பரிசுத்தருக்குள், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுகிற அனுபவம் எவ்வளோ மேன்மையானது, அது எவ்வளோ சிறந்ததில்லை, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், வலிமையான ஒரு அனுபவம். கர்த்தர் நல்லவர். இன்னும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆவியானவர் உள்ளத்தில் ஏவின காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 113ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 113ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க சொல்றீங்க, நான் குப்பையில் இருக்கேன், அதனால தான் என் வாழ்க்கை எளிமையா இருக்கு, ஒரு உயர்வே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, குப்பையிலிருந்து உங்களை உயர்த்துவாராம். குப்பையில் இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவாராம். ஐயோ, நான் குப்பையில் இருக்கிறேன், என் தலையெல்லாம் குப்பை, என் மேலெல்லாம் குப்பை, நான் வசிக்கிற இடமெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி நீங்கள் குப்பையில் இருக்கிறத கண்டு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துவாராம். எளிமையா இருக்கிற உங்களை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் வலிமை. மனுஷங்களை உயர்த்துவதற்கும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. யோசேப்பை கர்த்தர் காலம் வந்தபோது உயர்த்தினார். அவனுடைய உயர்த்தப்பட்ட அனுபவம் அது அந்த சீனியாரிட்டி அடிப்படையிலே நடந்தது இல்லையே. இவன் ராஜகுமாரன் அல்லது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன் என்ற ஒரு நிலைமையிலேயே நடந்தது இல்லையே. எப்படி நடந்தது அப்படின்னா, குப்பையில் இருக்கிற அவனை உயர்த்துகிறவர். அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான், அவமதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், குற்றம் சாட்டப்பட்டவனாய் இருக்கிறான், மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கிறான், குப்பை. ஆனால் ஆண்டவர் அந்த எளிமையாக இருக்கிற அவனை சரியான நேரம் வரும்போது உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இதை செய்வார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, உண்மையாக ஆண்டவர் என் கூட பேசினார், என்ன ஆண்டவர் அப்படி மாற்றினார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. எளிமையாக இருக்கிற உங்களை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு உயர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வேற மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணுறாரு, உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் இருக்கிற அதே சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 5 பைசா கூட நீங்கள் எதுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உயர்த்துகிற தேவன் உங்கள் காரியத்தை ஆண்டவர் யார்கிட்ட விளங்க பண்ணணுமோ அவங்களோட விளங்க பண்ணி உங்களுக்கான அதற்குரிய ஆர்டர் ஆஃப் அந்த ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு வரும். நம்புறீங்களா? குப்பையிலேருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. அதாங்க எளிமைக்கு இருக்கிற பவர். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் எளிமையாக வாழ்ந்துட்டா உயர்வு கிடைச்சிருமா? இல்லை இல்லை,
தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. எளிமையான வாழ்க்கைனா கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிற வாழ்க்கை குறித்து நான் சொல்கிறேன். தேவனோடு இருக்கிற அந்த உறவை குறித்து நான் சொல்கிறேன். மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எளிமையாக இருக்கிறோம் உயர்த்துவார்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை. நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தில் உலகம் உங்களை எளிமையாக பார்த்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. தேவனோடு தொடர்ந்து உங்கள் உறவை சரியாக புதுப்பிச்சு கொள்ளுங்க, சரியாக திடப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் எளிமையான நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது, ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை. அதே சங்கீதங்களில் 40வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 40 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 40 17வது வசனத்தை வாசிப்பீங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். போதும், ஆண்டவர் நல்லவர். நான் சிறுமையும் எளிமையானவன், ஆனா கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறாரு? நினைவாய் இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் மறந்துட்டாங்கங்க. குடும்பத்தில் உள்ளவங்க மறந்துட்டாங்க, சொந்தக்காரங்க மறந்துட்டாங்க, ஊருக்காரங்க மறந்துட்டாங்க. நினைக்கல. நீங்கள் எத்தனையோ உபகாரங்களை செஞ்சீங்க, எத்தனையோ அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனமான காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எளிமையானவங்களாகவே தான் இருக்கீங்க. அவங்க உயர்ந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கை டெவலப் ஆயிடுச்சு, அவங்க 4 பேர் மதிக்கப்படக்கூடியவங்க மாதிரி இன்னைக்கு தன்னை காட்டிக்கிடுறாங்க. ஆனால் நீங்கள் எளிமையாகவே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். ஏன்னா நீங்கள் அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அடித்தளமாக இருந்தீங்க பாருங்க. அதை ஆண்டவர் மறக்கலை, ஆண்டவர் அதை மறந்து போகலை, உங்களை நினைக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எளிமையானவங்கன்னு சொல்லுறீங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறீங்க பாருங்க, ஆண்டவரே நான் ரொம்ப எளிமையானவன்ப்பா, ஆண்டவரே நான் உமக்கு நான் கொடுப்பதற்கு எந்த ஒரு காரியம் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உங்களையும் ஆண்டவர் தாராளமாக ஏராளமாக கொடுக்கக்கூடிய நபர்களாக கர்த்தர்களை மாற்றுவதற்கு அவர் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைக்கிறாருங்க. அதனால தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் எளிமை அவருடைய பார்வையில் வலிமை. உங்கள் பார்வையிலும் வலிமையாக மாறணும்னு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் உங்களை மாத்திரம் நினைத்து கொண்டு இருக்கிற, உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். உங்களை அவர் நினைவு கூறுகிறார். முதலாவது அவர் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது அவர் உங்களை நினைவு கூர்ந்து எந்த பொசிஷனில் கொண்டு போய் உங்களை ஆட் பண்ணணுமோ, எந்த பொசிஷனில் கொண்டு போய் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் இணைத்து உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கணுமோ அதை ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அதை நடத்தி காட்டுவார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 140ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வீங்கன்னா 140ஆம் சங்கீதம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் இப்படியா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நல்லா கவனிங்களேன். எளிமையானவர்களின் வழக்கை அவர் என்ன செய்வாராம்? நியாயத்தை, எளிமையானவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பாராம். உங்கள் நியாயத்தை நீங்கள் சொல்லுவதற்கு கூட உங்களுக்கு திராணி இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு பொசிஷன் தேவைப்படுது. நியாயத்தை சொல்லுவதற்கு கூட ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது, ஒரு பொசிஷன் தேவைப்படுது, ஒரு ஆள்பலம் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய நியாயத்தை நான் எப்படி எடுத்து சொல்கிறது? நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேனே, ஒரு எளிமையான குடும்பமாக இருக்கிறோமே, என்ன செய்கிறது ஆண்டவரேன்னு புலம்புறீங்க பாருங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் வழக்கை, உங்கள் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார். உங்களுக்காய் கர்த்தர் விசாரிக்கிறவராய் அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்னையிலேருந்து சொல்லுங்கள், என் எளிமையின் வாழ்க்கையை கர்த்தர் வலிமையாக பார்க்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் காலகாலத்துக்கும் இப்படியே வாழப்போகிறதில்ல, என் வாழ்க்கையும் மாறப்போகிறது. என் நியாயம் அவருடைய சமூகத்தில் விசாரிக்கப்படுகிறது. அவர் விசாரிக்கிறார். என் தேவனால் விசாரிக்கப்படும் போது நீதி நியாயத்தை அவர் நிலைநாட்டுவார், செயல்படுத்துவார். நம்புறீங்களா? சகோதரர்களால், குடும்பத்தினரால், பல
நண்பர்களினால உங்கள் நியாயம் புரட்டப்பட்டு, தலைகீழாக புரட்டப்பட்டு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாமல் எளிமையான நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கர்த்தர் உங்கள் காரியங்களை விசாரிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்கள் நியாயத்தை புரட்டினவர்களிடத்தில் கர்த்தர் விசாரிப்பார். அவருடைய விசாரணை தீவிரமாக இருக்கும். உங்களுக்கானவைகள் கட்டாயம் உங்கள் வீட்டை தேடி வரும், உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும், உங்களுடைய குடும்பத்தை தேடி வரும், உங்கள் நிலைமை மாறும். ஆகவே தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, எளிமை தான் வலிமை. நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, என் எளிமையை நீர் வலிமையாக பார்க்கிறீர். நானும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையை எளிமையாகவே பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு என்னை உயர்த்துகிறவர், என்னை நினைவு கூறுகிறவர், என்னுடைய வாழ்க்கையின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் இருக்கிற பட்சத்தில் நான் எளிமையை வலிமையாக பார்ப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்குற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த எளிமையின் சூழ்நிலைகள் அது வலிமை என்று நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த சோர்வு, இதுவரைக்கும் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த தளர்ச்சியெல்லாம் மாறி தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம், நம்பிக்கை பெருகி எளிமையின் வாழ்க்கை வலிமையான வாழ்க்கையாய் மாறட்டும் சொல்லி மனதார நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கித்தீங்களோ அந்த வார்த்தை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகளை உருவாக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்திருக்குமானால், நீங்கள் இந்த வார்த்தை மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்குமானால் நீங்கள் எங்களோடு கூட தெரியப்படுத்த மறவாதிருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களுக்கு இன்னும் ஊழியத்தை உற்சாகமாக செய்ய ஏதுவாக இருக்கும். எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜாஸ்வா டீக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே.